ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ரீசெண்டாக வெளியான விடுதலை 1 விடுதலை 2 அப்படிங்கிற படம் பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பை கொட்டிருக்கு. விடுதலை 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சூரியை மட்டுமே கதாபாத்திரமாக கொண்டு வச்சுருந்தாலும் அதுக்கு ஒரு எண்டிங்கே இல்லாமல் விடுதலை பாகம் 1 பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. விடுதலை பாகம் 2 அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வாத்தியார் கேரக்டரில் இருக்க விஜய் சேதுபதியை மட்டும்தான் மையமாக வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டரில் நிஜ வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்காரு. அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலாற்றில் அழியாத தடம் பதித்த புலவர் கலியபெருமாள் விடுதலை திரைப்படம் காட்டும் உண்மையான வரலாறு என்ன? கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே உள்ள சவுந்தர சோழபுரத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் கலியபெருமாள். சிறு வயதிலேயே சமூக அநீதிகளை நேரில் கண்டு வளர்ந்திருக்காரு. கல்வியில் சிறந்து விளங்கியவர் தமிழில் பட்டம் பெற்று ஆசிரியர் பணியில் சேர்ந்திருக்காரு. 1960களில் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் தமிழாசிரியராக பணியாற்றிய காலத்தில் அப்பகுதி மக்களின் வாழ்க்கை நிலைமைகளை அவரது பெரிதும் பாதிச்சிருக்கு. ஆரம்பத்தில் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட கலியபெருமாள் பின்னர் மார்க்சிய சித்தாந்தத்தால் கவரப்பட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து செயல்பட்ட அவர் கட்சியின் செயல்பாடுகள் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க போதுமானதாக இல்லை என உணர்ந்தார். இதனால் நக்சல்பார் இயக்கத்தில் இணைந்து தீவிர செயல்பாடுகளில் ஈடுபட்டார். பெரும் நிலப்பரப்புகளின் நிலங்களில் கூலி விவசாயிகளை திரட்டி இரவு நேர அறுவடை இயக்கத்தை முன்னெடுத்தார். கலியபெருமாள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளித்த இந்த போராட்டம் மக்கள் அறுவடை இயக்கம் என்று பிரபலமானது. அதேபோல பெண்ணாடம் பகுதி சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக பெரும் போராட்டங்களை நடத்தியவர் கலியபெருமாள். தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி அவர்களின் வாழ்வாதார உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்காரு கலியபெருமாள். கலியபெருமாளின் இயக்கம் படிப்படியாக ஆயுத போராட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. தோழர்களுடன் இணைந்து வெடிகுண்டுகள் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். 1970இல் வெடிகுண்டு தயாரிப்பின் போது ஏற்பட்ட விபத்தில் 3 தோழர்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் அவரது இயக்கத்தின் போக்கையே மாற்றியிருக்கு. 1987இல் அரியலூர் அருகே மருதியாற்று பாலத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இந்த சம்பவம் கலியபெருமாளின் இயக்கத்தின் மீது பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த சம்பவம் விடுதலை திரைப்படத்தின் முக்கிய காட்சியாகவும் வந்திருக்கும். கலியபெருமாளுக்கு முதலில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அவரது மூத்த மகன் வள்ளுவனுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில 2வது மகன் சோழ நம்பியார் உள்ளிட்ட 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. டெல்லி பத்திரிகையாளர் கன்சியம் பர்தேசி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் விளைவாக 1983இல் கலியபெருமாளுக்கு நிபந்தனையற்ற பரோல் கிடைத்திருக்கிறது. பின்னர் முழுமையாக விடுதலை கிடைச்சிருக்கு. சிறை வாழ்க்கைக்கு பிறகு பெருஞ்சித்திரனானின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தமிழ் தேசியவாதியாக மாறியிருக்கிறாரு. பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக தேர்ந்திருக்கிறாரு. தனது வாழ்க்கை அனுபவங்களை மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன் என்ற நூலாகவும் அவர் எழுதியிருக்கிறார். வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவான விடுதலை திரைப்படத்தில் விஜய் சேதுபதி ஏற்று நடித்துள்ள பெருமாள் வாத்தியார் கதாபாத்திரம் புலவர் கலியபெருமாளின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. அருமபுரி மலை கிராமத்தில் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக போராட்டமாக படத்தின் கதை நகர்ந்தாலும் பல காட்சிகள் கலியபெருமாளின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை மட்டுமே பிரதிபலிக்கின்றன. 2007 மே 16 அன்று காலமான புலவர் கலியபெருமாள் தமிழக சமூக அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு அத்தியாயம். ஆசிரியர் தொழிலிருந்து புரட்சியாளராக மாறி சமூக நீதிக்காக போராடிய அவரது வாழ்க்கை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒன்று. சாதி ஒடுக்குமுறை, நிலப்பரப்புத்துவம், தொழிலாளர் சுரண்டல் ஆகியவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்த அவரது போராட்டங்கள் இன்றும் பலருக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. வெற்றிமாறனின் விடுதலை திரைப்படம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தி இருக்குது. சாதி ஒழிப்பு, விவசாயிகள் உரிமை, தமிழ் விடுதலை என பல்வேறு தளங்களில் போராடிய புலவர் கலியபெருமாளின் வாழ்க்கை சமூக நீதிக்கான போராட்டத்தில் ஈடுபடும் ஒவ்வொருவருக்கும் முன்னுதாரணமாக திகழ்கிறது.